என்னடா சிஎஸ்கே இன்னும் ஒரு ரெக்கார்டை மட்டும் பிரேக் பண்ணாமல் இருக்கிறாங்களேன்னு நினச்சேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்க. என்ன ரெக்கார்டுன்னு தானே கேட்குறீங்க. இது வரைக்கும் சிஎஸ்கே ஐபிஎல் லிஸ்ட்லேயே பாட்டம் ஆஃப் த டேபிளில் ஃபினிஷ் பண்ணதே இல்லை. ஸோ அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பாட்டம் ஆஃப் த டேபிளில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணிட்டதும் நாங்கள் பவுலிங் போடுறோம், நாங்கள் சேசிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு சேசிங் வராதுன்னு சொன்னாங்க. பட் யாருமே சிஎஸ்கேக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் வராதுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா சிஎஸ்கே இந்த வருஷம் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி ஜெயிச்சதே இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ரெப்ளேஸ்மெண்ட் பிளேயராக டெவால் பிரேவிஸையும் ஆயுஷ் மேத்ரே, உருவி பட்டேல் இவங்களெல்லாம் எடுக்கலைன்னா என்ன நடந்திருக்கும் இந்த மேட்ச்சில். எஸ், உருவி பட்டேல் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டார். பட் அவர் அடிக்க போய் தான் 2வது பாலே அடிக்க போய் தான் ஃபெயில் ஆனார். அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் மேத்ரே இருக்க வேண்டிய இடத்துல திருப்பாதத்தையும் டெவால் பிரேவிஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஊடாவோ இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியல. பட் இருந்தாலுமே நீங்கள் மேட்ச் தோற்றதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் டோனி துபைன்னு தான் சொல்லுவேன். கடைசி 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா அவங்களால ரன்னே அடிக்க முடியல. வெறும் 28 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. என்னதான் நம்ம முட்டு கொடுத்தாலுமே இதை ஒத்துக்கின்னு தான் ஆகணும். இவங்க 2 பேரால் தான் நீ நம்ம மேட்ச் தோற்றுனே சொல்லணும். அண்ட் ஆர்ஆர் பேட்ஸ்மேன் சொல்லவே தேவையில்ல. ஓப்பனர்ஸ் எப்போவுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரல், எட் மேயர் சேர்ந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணது இல்லை. நம்மக்கிட்ட ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான்.